இந்த பழத்தோட பேர் வந்து பம்ப்ளிமாஸ். இது வந்து ரொம்பவே நல்லது. உடம்புக்கு ரொம்பவே சூடாக இருக்கிறவங்க, உடம்பு வந்து எப்போதுமே ஹீட்டாக இருக்கும், வெயில் காலத்தில் ரொம்பவே வேர்வையோடு நம்ம வந்து தண்ணிச்சத்தோடு இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பம்ப்ளிமாஸ் சாப்பிட்டீங்க அப்படின்னா உடல் குளிர்ச்சி ஏற்படும். இது வந்து வயிற்று பிரச்சனை இருந்தாலும் சரி, இதில் வைட்டமினும் கால்சியமும் இருக்கிறதுனால, வைட்டமின் ஏ கால்சியம் இருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்பவே நல்லது. கண் பார்வை இதெல்லாம் பிரச்சனை இருக்கிறவங்க, வைட்டமின் ஏ குறைபாடு இருக்கிறவங்க இதெல்லாம் சாப்பிட்றது வந்து ரொம்ப நல்லது. ஆனால் சளி பிடிச்சிருக்கவங்க இதை சாப்பிட வேணாம். இது வந்து உள்ளே எப்படி இருக்கும் அப்படியே ஆரஞ்சு பழம் சாத்துக்குடி மாதிரி தான் உள்ளே இருக்கும். இது வந்து புளிப்பு இனிப்பு சுவையில் இருக்கும். இது வந்து இனிப்பு சுவை ரொம்பவே நல்லது. இது வந்து வெள்ளை நிறத்துலேயும் இருக்கும், இந்த மாதிரி பிங்க் நிறத்துலேயும் இருக்கும். எனக்கு இந்த மாதிரி பிங்க் நிறத்தில் தான் கிடச்சிருக்கு. உங்களுக்கு எது கிடைக்குதோ அதை வந்து சீசனில், ஆனால் ரொம்ப சளி பிடிக்கும் அப்படிங்கிறாங்க, இதை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. இது சுவை ரொம்பவே நல்லாயிருக்கும். கொஞ்சம் லைட்டாக புளிக்கிற மாதிரி, எப்படி சாத்துக்குடி ஆரஞ்சு அந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். உள்ளே இந்த மாதிரி எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி வெறுமனையாகவே நம்ம சாப்பிட்ற மாதிரி இதை சாப்பிட்டுக்கலாம். ஜூஸ் போட்டு சாப்பிட்றத விட இந்த மாதிரி சாப்பிட்றது ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வந்து உடம்புக்கு வந்து குளிர்ச்சி அப்படிங்கிறதுனால இதை பொதுவாக வந்து வெயில் காலத்தில் சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. இல்லை சீசன் டயத்தில் எப்போ கிடைக்குது, ரொம்ப வெயிலில் அலையிறவங்க, ட்ராவல் பண்ணுறவங்க, அவங்கெல்லாம் வந்து இந்த பம்ப்ளிமாஸை வந்து சாப்பிட்றது வந்து அவங்களுக்கு உடம்பு சூட்டை வந்து தணித்து இந்த வயிற்று பிரச்சனை, இந்த சீதபேதி இது மாதிரி இதெல்லாம் போகிறதோ அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி உடம்புக்கு ரொம்பவே தேவையான ஆரோக்கியத்தையும் நீர்ச்சத்தையும் இந்த பம்ப்ளிமாஸ் வந்து கொடுக்கும். ரொம்ப சுவையாகவும் இருக்கும். ஒரு நமக்கு பிடிக்கும் இல்லையா, நம்ம புளிப்போட இனிப்பு கலந்த ஒரு சுவையோடு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இது இருக்கும். உள்ளே எடுத்துட்டிங்க அப்படின்னா இது வந்து தோல் வந்து தடிமனாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது பழமா அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா தோல் வந்து கொஞ்சம் மஞ்சள் நிறத்தில் இருக்கிற மாதிரி இருக்கிறத வந்து பார்த்திங்கன்னா பம்ப்ளிமாஸ் பழுத்துருச்சு. அது தோல் நிறம் வந்து ரொம்ப பச்சையாக இல்லாமல் மஞ்சள் கலந்த நிறத்தோடு இருக்கிறது வந்து பழுத்துருச்சு அப்படிங்கிறது. இதில் வந்து வெள்ளை நிறமும் இருக்கும், பிங்க்கும் இருக்கும். எதுவாக இருந்தாலும் உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சி கொடுக்கக்கூடியது இந்த பம்ப்ளிமாஸ். கண்டிப்பாக சீசன் காலத்தில் சாப்பிடுங்க, உடம்புக்கு ஆரோக்கியமாக இருங்க. மீண்டும் ஒரு அருமையான வீடியோவில் சந்திக்கலாம்.